ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் ராஜ்மா வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நேற்று நைட்டேவும் நம்ம வந்து ஒரு கை அளவுக்கு காஷ்மீரி ரெட் கலர் ராஜ்மா வந்துட்டு ஊற வச்சுட்டோம். அதை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு சாஸ் வந்து ரொம்ப மெயின். ஸோ அதுக்கு சாஸ்க்காக நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் பன்னீர் வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டோம். கொஞ்சமாக ஒரே ஒரு பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அந்த சைடு ராஜ்மாவும் வெந்துருச்சு, அதை வடிகட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து எப்போவுமே முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் கேரட், ஆனியன், தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன். கேரட் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குடமிளகா, பன்னீரை வந்து நான் வந்து நெய் ஊற்றி நான் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக, ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாவும் அப்படியே சாப்பிட்லாம், குடமிளகா, பட் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பன்னீரும் வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். ப்ளைனாக சாப்பிட்றத விட லைட்டாக ஆயில் இல்லை கீ, பட்டர் என்ன இருந்தாலும் ஓகே. அதை வந்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நல்லாவே டோஸ்ட் ஆகணும். அந்த பச்சையாக சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு, வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் பன்னீரும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக ப்ரௌனிஷாக வந்து குக் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து குக் ஆகணும். அப்போ தான் சாப்பிடும்போதும் நமக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும், அந்த பச்சை வாசனை வராமையும் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் என்னோடய டயட் பிளானில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நேற்று நான் என்னோடய ஷூட்டிங் போனேன். அங்கே வந்துட்டு நான் லஞ்சை எடுத்துக்கிட்டேன். அதாவது கொஞ்சமாக சாதம், பருப்பு, கீரை, காய்கறிகள், பொரியல் எல்லாமே எடுத்துட்டேன். ரச சாதம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிட்டேன். ஸோ அதனால் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு, ராஜ்மா சேர்த்துட்டு, நம்மளோட சாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, ஸோ உப்பு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நமக்கு ஏதாவது தேவையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மறுபடியுமே உப்பு, பெப்பர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு என்னோடய லஞ்ச் பாக்ஸில் போட்டு, இப்போ நான் வெளியில் போகிறேன், லஞ்ச் பாக்ஸில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தா உப்பு கம்மியாக இருக்கா, இல்லை பெப்பர் கம்மியாக இருக்கா, காரம் கம்மியாக இருக்கான்னு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன். ஸோ 2 போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் 1 தான் போட்டேன். பச்சை மிளகாவும் ரொம்ப எனக்கு பிடிக்காது, பட் ஓகேன்னு சொல்லிட்டு தான் 1 போட்டேன். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு காரத்துக்கு பத்தலை அப்படின்னா நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ காரம் பத்தாமல் தான் இருந்தது, அந்த ஒரு பச்சை மிளகாய் வந்து பத்தாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் சால்ட்டும் பத்தலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஃபைனலி நம்ம லஞ்சாக சாப்பிடும்போது நம்ம வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் டயட்டும் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா அப்படியே மேனேஜ் ஆகிட்டே தான் வருது. ஸோ நல்லாவே நான் வந்து ரசித்து நான் வந்து பட்டினி கிடந்தெல்லாம் என்னோடய டயட்டை நான் வந்து கடக்கவே கிடையாது. பட்டினியும் நான் இருக்கவே இல்லை. நல்லா சாப்பிட்றேன், காலையிலையும் நல்லா சாப்பிட்றேன், மதியமும் சாப்பிட்றேன். எனக்கான டைமில் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன். நைட் டின்னரும் நான் லைட்டாக எடுத்துக்கிறேன் பிஃபோர் ஸ்லீப்பிங் 2 ஹவர்ஸ் முன்னாடி. ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் தூங்க போவேன். ஸோ எப்போவுமே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்சு, சாரி. ஆனால் இந்த லஞ்ச் மட்டும்தானா டெய்லியும் சாப்பிட்றேன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்றேன், ஒரு நாள் சேமியா சாப்பிட்றேன், ஒரு நாள் உப்புமா சாப்பிட்றேன், ஒரு நாள் நான் சாப்பாடும் சாப்பிட்றேன். ஆனால் முன்னாடிலாம் நான் எவ்வளோ சாப்பிட்டேனோ அதுலேருந்து அப்படியே ஆஃபாக கட் பண்ணிவிட்டு பாதி மட்டும்தான் சாப்பிட்றேன். எவ்வளோ தான் நம்ம வந்து ஃபுட்டில் தான் 80% நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ண முடியும். 20% ஒர்க் அவுட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ என்னோடய லைஃப் ஜேர்னியை என்னோடய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.